இல்லை. அதே மாதிரி வந்து நாங்கள் முதலமைச்சருக்கு 1000 மனு கொடுத்துருக்குறோம். இது லெட்டர் போட்டிருக்கிறோம், ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் எந்த மனுவும் பதிலும் வரல. அதே மாதிரி வந்து உங்கள் தொகுதி ஸ்டாலினில் முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் வந்து நேரடியாகவே மனுவை கொடுத்து சிதம்பரம், கடலூர், விருதாச்சலம் எல்லா இடத்தையும் கொடுத்தோம். அதுலேயும் எந்த இதுவும் தீர்வும் கிடைக்கல. அதே மாதிரி நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க, அவங்கள்ட்டையும் மனு கொடுத்துருக்கோம். அதில் மா சுப்பிரமணியன் வந்தாங்க, அண்ணா எம்ஆர்கே வந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்வாதார பிரச்சனை, எங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ட்ரேட் சேஞ்ச் பண்ணதுனால நாங்கள் எந்த வேலைக்கும் போக முடியல. எங்களுக்கு வந்து இந்த என்எல்சி நிர்வாகம் வேலை ட்ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஐடியில் ஃபிட்டரில் படிச்சிருக்கோம்னா மில்ரைட் மெயின்டெனன்ஸ், மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ், அது மாதிரி ட்ரேடை சேஞ்ச் பண்ணி இந்த டர்னர் மிஷினிஸ்ட் மாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரேட் சேஞ்ச் பாய்லர் டெண்டர் அது மாதிரி ட்ரேட் சேஞ்ச் பண்ணதுனால எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் எந்த ஒரு நிறுவனத்தையும் கொடுக்க மாட்டாங்க. 24 வருஷமா நாங்கள் எந்தெந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கூட எங்களுக்கு வரல. நாங்கள் இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ வரல. 2018 2 தொழிற்சங்கங்கள் சிஐடியும் தூமுசாவும் சேர்ந்து புதிய உதர்வு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து 25வது எண் வரிசை எண் 25 வந்து அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், எல்லாருக்கும் வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. மற்ற எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிட்டாங்களே ஒழிஞ்சு எங்களுடைய கோரிக்கை மட்டும் நிறைவேற்றல. கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. கான்ட்ராக்ட்ல சொசைட்டிலேருந்து ஆர்டர் அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அப்ரெண்டிஸ் மட்டும் போடல. இப்போ டிப்ளமா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ பண்றாங்க, பிஇ பண்றாங்க. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு பதில் சொல்லுவோம் இந்த நிறுவனம். கமிட்டி போட்டேன்னு சொன்னாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி மற்ற எல்லா கோரிக்கையும் ஏற்றுட்டாங்க. இந்த ஒன்று ஏற்றுக்காங்க. சிஐடியோ தோமஸாவும் கேட்டாங்க. அவங்க போட்டு நிர்வாகம் கையெழுத்து போட்டுருக்கு சார். அது அவங்க போய் இப்போ உங்களுக்காக கேட்டாங்களா? அவங்க கேட்டதுக்கு உங்களுக்கு கமிட்டி போட்டிருக்கோம், நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை முடியல உங்களுக்கு பண்ணி தரோம்னாங்க. நாங்கள் ஜனவரி மாதம் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, இதே மாதிரி உண்ணாவிரதம் தான் இருந்தோம், இதே மண்டபத்தில் தான் இருந்தோம். அது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ள நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு வருஷம் ஆகி போச்சு. எந்த வேலை வாய்ப்பையும் எங்களுக்கு கொடுக்கல. வந்து எல்லாம் பேசுறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களை வந்து ஆதரவு பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு வேலை வாய்ப்பு யாரும் பெற்று தரல. நாங்க இப்ப வந்து முதலமைச்சரை நம்பி இருக்கிறோம், அண்ணன் எம்ஆர்கேவே மற்றும் இந்த எம்எல்ஏ உங்களை நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரம் உங்க கையில இருக்குது. அதை எப்படி கொண்டு போங்க. உங்களுக்கு வேலை வேண்டாம், எங்களுக்கு தேவை வேலை. எந்த கோரிக்கை நாங்க வைக்கல, எங்களுக்கு வேலை வேண்டாம் அவ்வளவுதான். 18 பேசுறேன். இப்போ 18 சொன்னாங்க.